சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நீ என்னுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறாய். நீ உன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியேறப் போகிறேன். நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீ செய்கின்ற தவறு உன் அப்பா எனக்கு மனதை வேதனைப்படுத்துகிறது. அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இருக்கின்றாய். உன் அப்பாவாகிய நான் என்னை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ வணங்குகிறாய் அல்லவா? என் குழந்தை, நீ என்னை வைத்து வணங்கினாலும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் சிறிது அச்சத்தோடு இருக்கிறாய். உன்னுடைய இந்த அச்சம்தான் உன் அப்பாவாகிய எனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கிறது. நான் எப்படி உன்னை என்னுடைய குழந்தையாக நினைத்து உன் இல்லத்தில் தங்கி இருக்கின்றேனோ, நீயும் அப்படித்தானே என்னை நினைத்து இருக்க வேண்டும். என்னிடம் வேண்டுதல்கள் சொல்கிறாய். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா? ஆனால் என்னை வணங்கும் போது மட்டும் நீ பயம் கொள்கின்றாய். இது எதற்கு என்று தான் உன் அப்பாவிற்கு புரியவில்லை. உன் அப்பா, நான் உன்னோடு பேசுகிறேன் அல்லவா? நான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்கிறேன் அல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கின்றேன் அல்லவா? உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ மற்ற தெய்வங்களை வணங்கும் போது தானே என்னையும் வணங்க வேண்டும். அப்படி இல்லாமல் என் குழந்தை, நீ பயப்படுவதற்கு காரணம் என்ன? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். உன்னுடைய மனது என்னை பற்றி உன்னிடத்தில் என்ன சொல்கிறது? இந்த அப்பா உன்னோடு அன்போடு இருக்கின்றானா இல்லையா? அல்லது இந்த அப்பா உனக்கு ஏதேனும் கெடுதல் செய்து விட்டேனா என்பதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தியிருக்கிறேன் என்பதையெல்லாம் நீ ஒரு நிமிடம் யோசித்துப் பார். அப்பா எத்தனை கனிவோடு உன்னிடத்தில் நடந்து கொள்கிறேன் என்று. நீ எந்த பூஜைகள் செய்தாலும் என் குழந்தை உனக்கு அதற்கு கொடுத்து காட்சி கொடுத்து என்னுடைய குழந்தை என் மனதை நான் அமைதிப்படுத்தியிருக்கின்றேன். என் குழந்தைக்கு இருக்கின்ற மனக்குழப்பத்தை எல்லாம் நான் தீர்த்து வைத்திருக்கின்றேன். அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் யாரேனும் உன்னிடம் வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே பயந்து என்னை வணங்குவதை நிறுத்தி விடுகின்றாய். இனிமேல் ஒருபொழுதும் நீ இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படக்கூடாது. நான் உன்னிடத்திலேயே முழுமையான அன்பினை எதிர்பார்க்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் நான் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அது எனக்கு அவசியம் அல்லவா? நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு அப்பாவாக நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் நிற்கும் பொழுது நீயும் ஒரு குழந்தையாக என்னை எப்பொழுதுமே அரவணைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன். நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் வணங்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்தில் வந்து பேசலாம். நான் உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே செவிகொடுத்து கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன். எங்கே இருக்கிறாய் என்று தேடாமல் நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன். என்னை நீ நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் உன்னிடத்தில் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை. எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பான அந்த பார்வை மட்டும்தான். என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை மட்டும்தான். நீ எப்பொழுதும் என் மீது அன்பாக இருக்கிறாய் என்று நீ எனக்கு உணர்த்த வேண்டும். அது மட்டும்தான் எனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது. என் அன்பு குழந்தையே, எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கும் பொழுது உன் அப்பா என்னையும் நீ மறந்துவிடக்கூடாது. நீ எப்பொழுதுமே என்னை உன் அன்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ சொன்னார்கள் என்னை இந்த நாளில் வணங்கக்கூடாது, அந்த நாளில் என்னை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் நீ ஒருபொழுதும் உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் இடத்தில் தினமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் நீ என்னை பார்க்கிறாய் அல்லவா? உன் அப்பா என்னுடைய முகத்தை தினமும் கண்டு கொண்டு தானே என் குழந்தை நீ உன்னுடைய செயலை செய்ய ஆரம்பிக்கின்றாய். அப்படி இருக்கும்பொழுது அதை நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும் போதும். உனக்குள் என்னுடைய அன்பு என்றுமே நிலைத்திருக்கும். நிச்சயமாக சிலருக்கு தண்டனையை கொடுக்கத்தான் செய்வேன். ஏனென்றால் அவர்கள் தவறு செய்திருப்பார்கள், தர்மத்தை மீறி இருப்பார்கள். அது எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள், அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைப்பவர்கள், இது போன்றவர்கள் எல்லாம் என் முன்னால் நிச்சயமாக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள். உன்னை போன்றவர்கள் எல்லாம் உன்னை வணங்குவதில் எந்த தவறும் கிடையாது. நான் எப்பொழுதுமே உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்கு நல்ல ஆசைகளை வாங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான அன்பு வைத்து நம் அப்பா நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்புகின்றாயோ, அப்பொழுதுதான் நானே உனக்கு நல்லதை செய்வேன். மாறாக என்னை இல்லத்தில் வைத்துவிட்டு என்னை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? நீ என்னை வைக்கின்ற இடம் தெரியாமல் வைத்திருக்கின்றாய். ஆனால் நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கின்ற விநாயகர் படமும் அல்லது விநாயகர் சிலையோ அவருக்கு அருகில் வைத்து என்னை வணங்கு.
நிச்சயமாக அப்பா உனக்கு எல்லா நேரங்களும் நல்ல ஆசைகளை வழங்குவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கெட்ட நேரம் என்று எதுவும் கிடையாது. நான் அனைத்தையும் கடந்தவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எப்பொழுதுமே நல்ல நேரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து, கெட்ட நேரம் வந்தாலும் அதிலிருந்து நம் அப்பா நம்மை மீட்டெடுப்பார் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உன் அப்பாவின் கோபம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? உன் பக்கம் தவறு இருக்கிறதா இல்லையா என்பதை நீ தெரிந்து கொண்டாயா? நீ என்னை வணங்க வேண்டும், என்னிடத்திலிருந்து ஆசைகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. எனக்கு உறுதியான ஒரு இடத்தை நீ கொடுக்க வேண்டும். என்னை பார்த்து நீ பயம் கொள்ளக்கூடாது. அதில் உன் வாழ்க்கை நல்ல விஷயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் என் குழந்தை எதை நினைத்து வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. இந்த அப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். நீ உன்னுடைய இல்லத்தில் என்னை குடியமர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்த பின் அதிலிருந்து பின்வாங்கி விடாதே. என்னை பற்றி என்னை பற்றி என்ன நினைக்கின்றாய்? அப்படியானால் மற்ற நாட்களில் எல்லாம் உன்னால் வெளியேறி விடவா? இதற்கு நீ இன்று பதில் சொல்லியே தீர வேண்டும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதை நினைத்து வருத்தப்படுகிறாயோ, வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக கஷ்டப்படுகிறாயோ அதையெல்லாம் சரி செய்து கொடுக்கப் போகிறேன். அப்படி இருக்கும்போது நீ நான் அங்கு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை உன்னிடம் சொல்லி ஏன் உன்னை எச்சரிக்கை விடுக்கிறேன் தெரியுமா? என் குழந்தை, நீ கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய தவறுகள் உன்னை பெரிய பிரச்சனைகளில் மாட்டிவிடக்கூடும். அதன் காரணமாகவே நான் உனக்கு அவ்வப்போது எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அன்றாடம் உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் வருகின்றது. நடந்ததாக இருக்கட்டும். நீ தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, என் குழந்தைக்கு ஒரு நாளும் இந்த அப்பா நல்ல விஷயங்களை செய்து கொடுக்காமல் இருக்கப் போவதில்லை. இனிமேலாவது உன் அப்பாவினுடைய அன்பு எந்த விதமான நிபந்தனைகள் அற்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, என்னை பார்த்து பயப்படக்கூடாது. தவறு செய்தவர்கள் மட்டுமே என்னை பார்த்து பயப்பட வேண்டும். தவறு செய்யாதவர்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே நல்லதை செய்யக்கூடியவர்கள், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு நாளும் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். ஒரு நாளும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். உன் அப்பா உன் இல்லத்தில் நிரம்பி இருக்கின்றேன் என்பதை நான் நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கும்பொழுது உனக்கு எந்த பயமும் வேண்டாம். அப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொன்ன விஷயங்களில் உனக்கு உடன்பாடு இல்லையென்றால் இப்பொழுது உன் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. என் வாக்கினை கேட்டு தொன்மையாக பக்தியோடு முழு அன்போடு நீ நடந்து கொண்டால் உன் வீட்டில் இருப்பதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எப்பொழுதுமே உன்னை கனிவோடு பார்க்கிறேன். ஆனால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. நீ பயப்படும் போதுதான் எனக்கு சிறிய மன வருத்தம் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அதை நீ திரித்துக் கொள்வது மிகவும் நல்லது. என் அன்பு குழந்தையே, எதற்காகவும் பயம் கொள்ளாதே, எதை நினைத்து வருந்தாதே. நீ நல்லதையே நினைக்கும்போது உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலேயே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தேடி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே.
இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றித்தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த சாய் அப்பாவின் சக்தியை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும்பொழுது அப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பா துணையாக இருக்கின்றார், நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.